அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் கோகுல்? சீமான் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று தமிழகம் முழுக்க பற்றி எரியுது. குறிப்பாக மதுரை அரிட்டாப்பட்டியினுடைய அந்த சுரங்கத்தை நிரந்தரமாக கைவிடணும் அப்படின்னு சொல்லி மதுரை மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து 15 கிலோமீட்டர் மேலூர்லேருந்து மதுரை வரைக்குமான ஒரு பேரணியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் என்னாச்சு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடமாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் மக்கள் அதை ஏற்கலை. யாருடைய பாணியில் அப்படின்னா சீமான் அவர்களினுடைய அந்த பாணியிலேயே மக்களும் செயலாற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்பட தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாம் தமிழர் கட்சி மதுரையில் அரிட்டாப்பட்டி பிரச்சனையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவில் அறிவிச்சிருந்தாங்க. அப்போவே பலரும் கேட்டிருந்தாங்க, அதான் முதலமைச்சரே சொல்லிட்டாருங்க, அப்புறம் ஏன் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, இதை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களான்ற விமர்சனங்கள்லாம் எது அப்போ வச்சுருந்தாங்க. அப்போவே சீமான் அவர்கள் சொன்ன பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திமுக அரசின் மீதோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீதோ நம்பிக்கை கிடையாது, நாங்கள் இதை மக்கள் போராட்டமாக முன்னெடுப்போம், இதற்கு நிரந்தர தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு இந்த மக்களினுடைய தன்னெழுச்சியான போராட்டம். சார், சமீபத்தில் கூட ஒரு காணொலியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடுமானம் கார்த்தி அவர் இந்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தாரு. அதில் திமுகவினர் பலர் போய்ட்டு அவரை தாக்க முற்பட்டனர். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதன் மூலமாக என்ன தெரியுதா, திமுகவினர் தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கே ஒரு பின்புலமாக செயல்படுறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் இதை எழ தொடங்கி இருக்கு. அது ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் தமிழரே முன்வைத்த கேள்விதான். நீங்கள் தான் டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே அமைங்க, எங்களுடைய கனிமத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கு நீங்கள் பொன் சாமரம் வீசி சிகப்பு கம்பளம் பிரித்து வரவேற்கிறீங்க. அவர்கள் எடுக்கிறன்னு வரும்போது நாங்கள் தடுப்போம், எங்களை தாண்டி தொடுங்கன்னு சொல்லி வீரவசனம் பேசுறீங்க. இதெல்லாம் நியாயமா சார் என்ற கேள்வி சீமான் அவர்கள் முன்வைத்தாங்க. இப்போ அதை மெய்ப்பிக்கிற வகையில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதுவும் சரி. அதையும் தாண்டி இடுமானம் கார்த்திக் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்க விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக. அப்ப அங்க திமுக தாக்குறாங்க. அப்படிங்கும்போது இதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீர்த்து போகாமல் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியா ஒரு போராட்டத்திலே வைக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழரினுடைய ஒரு ஸ்டாண்டா இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் இந்த பிரச்சனை பேசு பொருளாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் இதுக்கு நம்ம ஒரு போராடணும், ஒரு பெயரளவில் ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தணும் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அந்த நெருப்பு நம்ம முதலே சொன்னது மாதிரி சீமானவர்கள் பற்ற வைத்த நெருப்பு அணையாமல் நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ச்சியாக அதை பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கு மக்களினுடைய போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. சார், இந்த மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் வேதாந்தா நிறுவனம் எடுத்திருக்காங்க, இங்கே இந்துஸ்தான் சிங்க் அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் பலர் இதை போய் சென்று சேரலை. அந்த விஷயங்கள்லாம் நாம் தமிழர் அந்த டெண்டர் முதல்ல விட்டாங்கல்ல, கடந்த ஜூன் 26 டெண்டர் அறிவிக்கப்படுது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை நவம்பர் 7ஆம் தேதி இந்துஸ்தான் சிங்க் அதை எடுக்கிறாங்க. அது அந்த வேதாந்தா நிறுவனம் அதை எடுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளத்தை மத்திய அரசு டெண்டருக்கு விடுது. இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது தெரியாதா? இதை ஒரு குழந்தைகளை சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. உன் வீட்டில் இருக்கிற பொருள் இன்னொருத்த வீட்டில் ஏலம் வரப்படுறது உனக்கு தெரியாமே நடக்குமா அப்படின்றது தான் நாம் தமிழர் கேள்வியாகவும் இருக்குது. மக்களிடையே அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே, நிச்சயமா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது சீமானவர்களுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறதே, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குது. இவர்கள் மக்களினுடைய உணர்வை புரிந்து உண்மையாக போராட்டமோ இல்லை மக்களினுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வையோ நோக்கி அரசியல் செய்பவர்கள் கிடையாது. அதனால் நானே போராடி என்னுடைய மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் இத்தனை நாளாக அந்த டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனைகளுக்கு எதிராக பேட்டி கொடுப்பதாக இருக்கட்டும், அது சார்ந்து கட்சியினர் போராட்டங்கள் ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நடந்துச்சு. அறிக்கைகள் வெளியிடுறது நிச்சயமா. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க சீமான் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் தைரியமாக போராடுங்க அப்படின்னு இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு துணிச்சல் கொடுக்குற வகையில் சீமானவர்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் தன்னெழுச்சியாக மக்களாக நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. ஆளும் தரப்பு எந்த விதமான அடக்குமுறை ஏவிட்டாலும் அதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, துணிச்சலாக போராட்டத்தை நடத்துங்க, நான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அந்த பதிவுலையும் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சார், இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் வெளியே வந்திருக்கு. டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே அமைக்க போகிறாங்க, அதாவது அரிட்டாப்பட்டியில் அமைக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் மக்கள் எல்லாம் ஊருக்குள்ளே போராட்டம் சின்ன லெவலில் நடக்குது, ஊருக்குள்ளேயே நடக்குது. விஷயம் வெளியே வர வணிக வரித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக போய் கலந்துக்கிறார் கிராம சபா கூட்டத்தில். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வணிக வரித்துறை அமைச்சர் கிராம சபா கூட்டத்தில் கையெழுத்திடுறாங்க. என்னன்னா, இது மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாது. அதை தொடர்ந்து தான் அப்போலாம் முதல்வர் வாயை திறக்கலை.
டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு வாய்த்திருக்காங்க. அப்போ தான் சீமான், நாம் தமிழர் போன்றவர்களாம் குரல் எழுப்புறாங்க. ஏங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் வந்து வாயை திறந்து சொல்லலாமே, ஊர் மக்களும் கேட்குறாங்க முதல்வர் வந்து வாயை திறந்து சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் வந்து எழுந்தது. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நீர்த்து போகிற தருவாயில் சீமான் அவர்களும் நாம் தமிழர் அவர்களும் வந்து அதை விடாமல் கையில் எடுத்தவொடனே முதல்வர் வந்து சொல்கிறார், நான் முதல்வராக இருக்கும் வரையில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து தமிழகத்தில் வந்து அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இதில் வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா என்ன வருதுன்னா, எந்த ஒரு நிறுவனமும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த இடம் இல்லை வேறு இடமா இருக்கும், நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணி பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்திருக்கா வரலையா, உங்களுக்கு விண்ணப்பம் வந்து நீங்கள் பெற்றீங்களா இல்லையா, இந்த விஷயம் நடக்கிறது தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் தான் வந்து நாம் தமிழரோட கேள்விகளாகவே இருக்குது. அது வந்து மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற விதமாகவும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த போராட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் தடுப்பெல்லாம் வைத்து மக்களை வந்து தடுத்து பார்க்குறாங்க. அந்த தடுப்புகள்லாம் மீறி தான் மக்கள் வந்து அந்த பேரணியை நோக்கி முன்னோக்கி செல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்னும் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சீமான் அவர்களுடைய அந்த வாதத்தை ஏற்று அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இது நமக்கு தெரிய வைக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, மக்கள் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது இல்லையா? நிச்சயமா. இதை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் அவர்களும் உட்பட மக்களும் எழுப்பக்கூடிய இன்னொரு கேள்வி வந்து, தமிழக வளங்களை வந்து மத்திய அரசிடம் திமுக வந்து அடகு வைக்கிதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து திமுக வந்து ஒரு மெத்தன போக்குவரத்தை செயல்படுறாங்க. இப்போது ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு, மக்கள் வந்து போராடலைன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் வந்து தீர்வு கிடைக்காததுனால தான் திருப்பி இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலமாக வந்து இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2 மாத காலமாக வந்து இந்த விஷயம் வந்து நீர்த்து போகாமல் இன்னும் செயல்பாட்டிலே இருக்குன்னா, அப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குன்னு தானே அர்த்தம். நிச்சயமா இப்போ மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கும் அது சார்ந்தான் இருக்குது. இன்னொன்று, இந்த திட்டத்தை வந்து முழுமையாக கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த அறிவிப்பு மக்களை நேரடியாக சென்றதில்லை. அது மாதிரியான ஒன்று நடக்கவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஏன்னா இப்போ இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். மத்திய அரசிடம் வந்து ஒரு நிறுவனம் வந்து டெண்டர் பெறுது, அதை வந்து அஃபிஷியலாக தான் அவங்க வாங்குவாங்க. எப்படியா இருந்தாலும் கையெழுத்து போடாமல் மத்திய அரசிடம் வந்து ஒரு நிறுவனம் வந்து டெண்டர் வாங்காது. அப்போ வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான டெண்டர் வந்து விடப்பட்டுள்ளது, அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். இப்போ டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் அவர்கள் சொல்கிறதும் மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறதும் வந்து எதனாலனா, சரி டெண்டர் விட்டதை நீங்கள் அஃபிஷியலாக சொல்லிட்டீங்க, டெண்டர் கேன்சல் பண்ணதை ஏன் இன்னும் அஃபிஷியலாக சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்றது தான் மக்களோட கேள்வியாகவும் நாம் தமிழர் சீமான் அவர்களோட கேள்வியாகவும் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இந்த திட்டம் வந்து முழுமையாக கைவிடப்பட்டால் நிச்சயமாக மக்கள் அங்கே போராட போகிறது கிடையாது. அவர்கள் வந்து என்ன தங்களுடைய வேலைகளை விட்டு கடமைகளை விட்டு இந்த மாதிரி வீதிக்கு வந்து போராடணுங்கிற தலைவிதி அவர்களுக்கு கிடையாது. ஸோ அவர்களினுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர தீர்வு வேணும், நீங்கள் தற்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்களை நீங்கள் வந்து மட்டுப்படுத்த தான் பார்க்குறீங்களே தவிர நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கு நீங்கள் முனையவில்லை அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த பிரச்சனையில் நாம் தமிழருடைய பங்கு அப்படிங்கிறது என்னங்க நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடிந்தது. களத்தில் நாம் தமிழர் கட்சியினர் இருக்காங்க, சீமான் அவர்கள் உறுதுணையாக பின்னாடி மக்கள் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் நம்ம பேசுகிறாங்க அப்படின்றது கிடையாது. தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தேர்தலில் வாக்கு அரசியல் செய்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய பிரச்சனைகளையே பிரதான அவர்களினுடைய பிரச்சாரமாக எடுத்துக்கிறாங்க. மக்களினுடைய பிரச்சனையவே ஒரு பிரச்சாரமாக எடுக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது நம்ம நாம் தமிழர்னு சொல்லலாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் விரிவாக்கத்துக்கு எதிராகவும் போராடணும், இங்கே சவுத்தில் வந்து மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனைக்குனாலும் அவர் வந்து போராடணும். இப்படியாக ஒரு போராட்ட களம் தான் நாம் தமிழர் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்முறையாகவே இருக்குது சார். ஏன்னா வாக்கு அரசியலையும் தாண்டி இது ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது தான், இன்னும் தேர்தலுக்கு 1.5 ஆண்டு காலம் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நெருக்கத்தில் தான் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுலேருந்தே வரக்கூடிய எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து இதை வாக்கு அரசியலுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்கள் பிரச்சனைக்காக தான் நாம் தமிழர் நிற்கிறாங்கன்ற ஒரு பாணியில் தான் இதை அணுக முடியும்ல. நிச்சயமா. அதான் இந்த மேலூர் மாவட்டம் அந்த அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 11 கிராமங்கள் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்க வரையறைக்குள்ளே வருது. கிட்டத்தட்ட 7 மலைகள்லாம் இருக்குது. தமிழ் பல்லுயிர் பெருக்கமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதுக்கு அவார்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசே தான் அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த பட்சத்தில் அந்த இடத்துல போயிட்டு நான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்போம், வளங்களை வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வளங்களை மீட்டெடுப்போம்ன்றதுல நாம் தமிழரோட ஒரு முழக்கமாகவே இருக்குது. அவங்க வந்து கருத்தியல் ரீதியாகவும் இதில் வந்து முனைப்பாட்டை தான் செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது இல்லை. நிச்சயமா இயற்கையை பாதுகாப்பதற்காக தான் நான் கட்சியை வச்சிருக்குன்னு சீமானர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. நீ வந்து மரத்தை வெட்டினா என்னால் மரத்தை திருப்பி நட்டு வளர்க்க முடியும், அதே நீ மலையை நீ வெட்டிட்டு போனா நான் எப்படி வந்து மலையை அடுத்த தலைமைக்கு நான் கடத்தி கொண்டு போவேங்கிறது தான்
அவருடைய தொடர்ச்சியான வாதம். அதனால் இயற்கைக்கு எதிராக சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் முதல் ஆளாக கேட்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும். அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதை மக்கள்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மாதிரியான முக்கியமான அரசியல் தகவல்கள் தெரிந்து கொள்ள அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.